அனைவருக்கும் வணக்கம். நான் நந்தி ரமேஷ் பேசுகிறேன். டாரட் கார்ட் ரீடர், ரிக்கி ஹீலர் அண்ட் நியூமராலஜிஸ்ட். நம்ம சேனலில் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கான ஸ்டோரிஸ் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம அதற்கான ஒரு கதையை தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிற பர்சனாலிட்டியோட நேம் பார்த்தீங்கன்னா ட்ரேசி பிரிட்கூல். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக இவங்க ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் ஒரு ஃபினான்ஷியல் பிளானர். இவங்க சின்ன வயசுலேருந்தே பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வேலை செய்யணும்னு சொல்லி அதற்காகவே அவங்க அவங்கள ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்க படித்ததும் பார்த்தீங்கன்னா MBA பிஸ்னஸ் ஸ்கூலில் படித்து முடிக்கிறாங்க. படித்து முடித்ததுமே இவங்க வாரன் பஃபட் கூட தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ வாரன் பஃபட்டுக்கு ஒரு லெட்டர் எழுதுகிறாங்க. எது சம்மந்தப்பட்டுனா ஃபினான்ஷியல் அட்வைசர்ஸும் ஃபினான்ஷியல் பிளான் சம்மந்தப்பட்டு அவங்களோட தாட்ஸை லெட்டராக எழுதி வாரன் பஃபட்டுக்கு அனுப்புகிறாங்க. வாரன் பஃபட்டுக்கு அனுப்புனதும் அந்த லெட்டர் இன்ஸ்பயராக வச்சு தான் வாரன் பஃபட் இவங்களுக்கு ஜாப் தராரு. ஒரு ஃபினான்ஷியல் அசிஸ்டண்ட்டாக ஃபஸ்ட்டு இவங்க வேலைக்கு போகிறாங்க. போய் அங்கே ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசராகவும் வாரன் பஃபட்டோட ஃபேவரட் அசிஸ்டண்ட்டாகவும் மாறுறாங்க. ஒரு டிக்கெட் அங்கேயே வேலை பார்க்குறாங்க. பார்த்து முடிச்சதுமே இவங்களுக்குமே சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆசை வந்ததால் அங்கேருந்து வெளியில் வராங்க. வெளியில் கேம்பிரிக் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இது பேசிக்காக ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனி வித் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் கொண்ட ஒரு கம்பெனி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அவங்க ஊரில் இருக்க குட்டி குட்டி கம்பெனி, இந்த மோட்டோ சொல்லுவாங்க, சிங்கிள்ஸ் பார்ட்னர்ஷிப்பாக சிங்கிள் ஓனர் கொண்ட கம்பெனிஸ், பார்ட்னர்ஷிப் இல்லாமல் சோலோ என்டர்பிரனர்ஸ் கொண்ட ஒரு கம்பெனியை நிறைய கம்பெனி, சின்ன கம்பெனி எல்லாமே இந்த கேம்பிரிக் அந்த கம்பெனி கீழே கொண்டு வராங்க. ஒன்று பார்ட்னர்ஷிப் அந்த ரீதியில் கொண்டு வராங்க, இல்லைன்னா லாங் டேர்ம் இன்வெஸ்டராக மாறி இவங்க கம்பெனி கீழே எல்லா கம்பெனியுமே கொண்டு வராங்க. எல்லா கம்பெனியுமே ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக ஆக்கி அதிலிருந்து ப்ராஃபிட்ஸை இவங்க எடுக்கிறாங்க. ஸோ என்னென்னா சின்ன கம்பெனி எல்லாத்துக்குமே இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த கம்பெனியில் வர ப்ராஃபிட்டை இவங்களுக்கான ப்ராஃபிட்டாக மாற்றிக்கிறாங்க. ஸோ இதுதான் அவங்க பேசிக்காக பண்ண வேலை. இவங்க என்ன பண்ணுறாங்க, வாரன் பஃபட் கிட்ட, வாரன் பஃபட்ன்றவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுலேருந்து டிவிடெண்டாகவோ ஷேர்ஸில் வரக்கூடிய ப்ராஃபிட்ஸை அதில் பணம் சம்பாதிச்சு ஒரு பணக்காரராக இருக்கிற ஒரு பர்சன். ஸோ இவங்க அந்த மாதிரி எந்த ஒரு ஷேர்லேயுமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல. இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க தாட்ஸை டைவர்சிஃபை பண்ணுறாங்க. அவங்களோட நாலேஜை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இவங்களோட தாட்ஸை டைவர்சிஃபை பண்ணி எந்த மாதிரி இன்னுமே பெட்டராக இன்னும் ஸ்மார்ட்டாக எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சின்ன சின்ன கம்பெனியோட இன்வெஸ்டராக மாறுறாங்க. ஸோ இவங்க எங்கே வேலை பார்த்தாங்களோ அந்த வேலை பார்த்த இடத்துல இருந்து எடுத்துகிட்டு வந்த நாலேஜை இவங்களோட இன்ட்யூஷனில் கனெக்ட் பண்ணி இவங்களுக்கு எது கரெக்டுன்னு தோணுதோ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல் என்டர்பிரனராக இருக்காங்க. ஸோ நம்மளோட நாலேஜை டைவர்சிஃபை பண்ணணும், நம்மளோட திங்கிங்கை டைவர்சிஃபை பண்ணணும். எல்லோருமே ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் பேரலாக போயிட்டு இருக்கும் பொழுது நம்ம இந்த லைனில் தான் போகணும்னு அவசியம் கிடையாது. நம்மளோட 4வது 5வது கிளாஸில் நம்ம ஒரு போயம் படிச்சிருப்போம். இந்த போயம் படிக்காமல் கண்டிப்பாக யாருமே வந்திருக்க முடியாது. த ரோட் நாட் டேக்கன். இந்த ரோட் நாட் டேக்கன்ற போயமே எது சொல்லுது, உங்களுக்கு 2 பாதைகள் நான் முன்னாடி வச்சுருக்கேன், நீ எந்த பாதையை சூஸ் பண்ண போகிற அப்படின்னு ஒரு கேள்வியோட தான் அந்த போயம் நம்மளுக்கு சொல்லி கொடுக்கப்பட்டது. ஸோ எல்லோருமே ட்ராவல் பண்ணியிருக்க அந்த ரோடை நம்ம எடுத்தோம்னா அதில் எந்த ஒரு அட்வென்ச்சருமே இருக்காது, எந்த ஒரு லேர்னிங்குமே இருக்காது, எந்த ஒரு எக்ஸ்ப்ளோர் நம்ம பண்ணுறதுக்கான விஷயங்கள் ஏற்கனவே அந்த ரோட் போடப்பட்ட ஒரு ரோடு, ரொம்ப ஸ்மூத்தாக ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ரோடு, எல்லாருமே அதை தான் ட்ராவல் பண்ண போகிறாங்க. ஸோ நம்மளுக்கான ரோடு எப்படி இருக்கணும்ன்ட்டு நம்ம தான் சூஸ் பண்ணணும். எனக்கான ரோடு எப்படி இருக்கணும்னு நான் தான் சூஸ் பண்ணணும். நம்ம ட்ரேசியுமே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வாரன் பஃபட் கிட்ட ஒரு ப்ரூவன் டெக்னாலஜி அவர் வச்சிட்டு இருந்தார். ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதில் வர லாபத்தில் மூலயமா பணக்காரராக ஆன அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அவர்கிட்ட சக்ஸஸ்ஃபுல்லான பிளான் ஒன்று இருக்குது. ஆனால் அவங்க அதை சூஸ் பண்ணாமல் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுக்கான இன்ட்யூஷன் எது இருக்குது, அவங்களுக்கான
புரிதல் எதில் கரெக்டாக இருக்குது, எதில் போனால் நம்மளுக்கு இன்னும் ஸ்மார்ட்டான வேவாக நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம ஆக்கலாம்னு சொல்லி அவங்களோட தனி பார்த்து அவங்க கண்டுபிடிச்சாங்க. ஸோ நம்ம இந்த ரோட் நாட் டேக்கன் அந்த போயம்லேருந்து உங்களுக்கு முன்னாடி இருக்க இந்த 2 பாதையில் உங்களுக்கு என்ன பாதை சூஸ் பண்ணணும்னு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். எல்லாருமே இதை தான் சூஸ் பண்ணுறாங்க, இது தான் கரெக்டான இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கட்டுப்பாடுமே கிடையாது. எந்த ஒரு இது மாதிரி ஒரு ரூலே கிடையாது. இந்த வழியில் தான் போகணும், இப்படி தான் போகணும், இந்த வழியிலையும் போகலாம், இந்த வழியில் போய் நம்மளுக்கான பாதையை நம்மளும் உருவாக்கலாம். அதில் இருக்க அட்வென்ச்சர் என்ன இருக்குது, அந்த வழியில் போனால் இன்னும் என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக அந்த பாதைன்றது ரொம்ப ஈஸியான ஒரு பாதையாக இருக்காது. பல பள்ளமேடுகள்லாம் இருக்கும், அதை சரி பண்ணிட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் நம்மளுக்கான பாதையாக இருக்கும். ஸோ எப்பயுமே ஒரு பிஸ்னஸோ இல்லைன்னா ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில் சூஸ் பண்ணும் பொழுது எல்லோருமே சூஸ் பண்ணுறாங்க, இதை தான் நான் சூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத விட்டு ஒரு ஸ்மார்ட்டர் வேவாக ஒரு க்ரௌடில் இருந்து ஒரு தனித்துவமான ஒரு மனிதராக நம்ம இன்னொரு விஷயத்தை நம்ம சூஸ் பண்ணும்பொழுது ஃபஸ்ட்டு கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே சில தடங்கல்கள் வரும், சில சோதனைகள் வரும், நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும் கண்டிப்பாக. ஆனால் அந்த சக்ஸஸ்ன்றது நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சக்ஸஸாக இருக்கும். நம்ம மற்றவங்களுக்கு வழிகாட்டுறவங்கள ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியோட அந்த பாதையை நம்ம சூஸ் பண்ணியிருப்போம். ஸோ டைவர்சிஃபைடு ஃபினான்ஷியலில் மட்டும் டைவர்சிஃபைடாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அது ஃபினான்ஸ்க்கு மட்டும் கிடையாது, ஃபினான்ஷியலாக மட்டும் கிடையாது. நம்மளோட திங்கிங், தாட்ஸ் அண்ட் ஆக்ஷனுமே டைவர்சிஃபைடாக இருக்கணும். ஒரு விஷயத்த இப்படி தான் பண்ணணும்னு நம்ம ஏற்கனவே வகுத்து வச்ச கோட்பாடுகள்லாம் இருக்கும். ஆனால் அதையும் தாண்டி இந்த மாதிரியும் பண்ணி பார்க்கலான்ற நம்ம ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணும்பொழுது அதோட சக்ஸஸும் நம்மளுக்கு நிறைய கிடைச்சிருக்கும்.